ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஓம் வாராகி, ஜெய் வாராகி, ஓம் நமச்சிவாயா. இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்களே, ரொம்ப நாள் கழிச்சு, பல மாதங்கள் கழிச்சு, பல நாட்கள் கழிச்சு இப்போ தான் ஏதோ எந்த கடவுள் புண்ணியத்திலோ நான் வணங்குற வாராகி அம்மன் புண்ணியத்தில் ஏதோ அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுகிறேன். இந்த வீடியோவில் சுமார் ஒரு 10 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். எல்லாம் பாருங்கள், எல்லா நண்பர்களும் பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே விட்றாதீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. அதாவது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேருன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம உட்கார்றோம் பாரு நண்பர்களே, நம்மலாம் சோறு துண்ணும்போது உட்கார்றோம் பாரு ஷேரு, அந்த ஷேர் இல்லை. அந்த ஷேர் நினச்சிட்டு போகிறீங்க. பிளாஸ்டிக் ஷேர் இல்லை, இரும்பு ஷேர் இல்லை. ஷேர் மற்றவங்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணுங்கள் வீடியோவை. மக்களே, இதை மட்டும் குறிப்பாக சொல்ல வேண்டிய கடமை என்று. ஏன்னா நம்ம ஆட்கள் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிரில்லியண்ட்டாக இருக்கிறாங்க நண்பர்களே. அது உங்களுக்கு கூட தெரியாது, இதுதான் உண்மை. நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா ஓவராக பிரெயின், அதாவது அட்வான்டேஜான மூலக்காரங்க. அதனால தான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறது. நான் என்ன சொன்னேன், மக்களே, வீடியோ நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன், எல்லாம் பாருங்கள். ஏதோ தெரியாத நடிச்சிருப்பேன், டான்ஸ் கூட ஆடியிருப்பேன். ஆகையால் எல்லோரும் நீங்கள் மட்டும் பார்த்துட்டு விட்றாதீங்க மக்களே. நீங்கள் மட்டும் பார்த்துட்டு விட்றாதீங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் சில நண்பர்களுக்கு என்ன நினச்சிப்பாங்கன்னா, அந்த அதி புத்திசாலிங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, ஷேரா என்னடா என் ஷேர் பண்ண சொல்லியிருந்தானா, ஷேர் கம்பெனிலேருந்து வருது. அப்படியே ஷேர் கடையிலேருந்து, அதாவது கம்பெனிலேருந்து கடைக்கு வரும், கடையிலேருந்து ஆளுங்க சப்ளை பண்ணுவாங்க ஷேரை. நம்ம எங்கே இது ஷேரை பண்ணுறது? நம்ம வாங்கிட்டு வந்தால் போட்டுக்கிறான், இவனே இது ஷேர் பண்ணுங்கிறானே அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதனால தான் தெளிவாக சொல்கிறேன் நண்பர்களே. ஷேருன்னா நம்ம உட்கார டிக்கிரி, அதாவது பின்னாடி பெட்டாக்ஸில் போட்டு உட்கார மாதிரி ஷேர், அந்த ஷேர் இல்லை. மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் நண்பர்களே ஃபஸ்ட்டு. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். அப்போ தான் என்னை உண்மையாக சொல்கிறேன் நண்பர்களே. நான் இப்படி இந்த புல்லு வேதனைலாம் சொல்லலை, இருக்கிற உண்மையாக பறந்த மனுஷால் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி யூடியூப் சேனலில் வீடியோ பண்ணிருந்தேன். அப்போ தான் எந்த விஷக்கிருமிங்களுக்கோ நான் வீடியோ பண்ணுறது பிடிக்காத, எந்த விஷக்கிருமிங்களுக்கோ எந்த விஷப்பாம்புங்களுக்கோ நான் வீடியோ பண்ணுறதே பிடிக்காத. என்ன பண்ணாங்கன்னா, நான் போகிற வீடியோவே மொத்தமே இதுவாகி போச்சு, யூடியூப்பே கேன்சல் ஆகி போச்சு நண்பர்களே. சரி, அதை நான் கூட போட்டோம். இப்போ ஏதோ வீடியோ போட்டுனுக்கிறேன், ஏதோ கடவுள் புண்ணியத்தில். இப்போது இந்த முருகனுக்கு, இந்த வாராகி பக்தனுக்கு எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு உதவி செய்யுமாறு மிக 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 பணிவுன்போடன், அது கூட வாயில் வர மாட்டேன், பணிவோடு தாய்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் மக்களே. எல்லா மக்களும் சேர்ந்து எனக்கு நல்ல வழியை காட்டுங்க. அதை மட்டும் சொல்லி கடம்புறேன். என்ன பண்ணுறீங்கன்னா, வீடியோ பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணாததுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, முக்கிய குறிப்புன்னுங்கிற போது அந்த மாதிரி வாயில் வந்தது குறுப்பு கருப்புன்னு. முக்கிய குறிப்புன்னான்னு பார்த்தீங்கன்னா மக்களே, வீடியோ பார்த்துட்டு பெல் பட்டனை அழுத்துங்க. பெல் பட்டனை அழுத்திட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. அதாவது பெல் பட்டனை அழுத்திட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். நோட்டிஃபிகேஷன்னா லைனாக 1 by 1 வரும். அப்போ நீங்கள் பார்க்க முடியும். அதனால் பெல் பட்டன் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் பெல் பட்டன் அழுத்துறீங்களோ, சப்ஸ்கிரைபர் பண்ணுறீங்களோ, ஷேரை பண்ணுறீங்களோ, இல்லை டேபிளை பண்ணுறீங்களோ, இல்லை பெஞ்சை பண்ணுறீங்களோ, இல்லை ஆம்பிளிஃபையரை பண்ணுறீங்களோ, அதெல்லாம் எனக்கு வேணாம். மொத்தத்தில் எனக்கு நல்லதை பண்ணுங்க மக்களே. எப்படி? எனக்கு நல்லதை பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி தான் எனக்கு எந்த ஒரு நல்லதும் பண்ணல பப்ளிக் மக்கள். அதாவது நான் குறை சொல்ல மக்களே, பப்ளிக் ஜனங்க நல்லவங்க தான், பொதுமக்கள் நல்லவங்க தான். இருப்பினும் போன டைம் தான் யூடியூப் சேனலில் வீடியோ போட்டேன், எதுவுமே என்னை கண்டுக்கல. இப்போது என்னை கொஞ்சம் தூக்கி விடுமாறு
மிக தாய்மையுடன் கேட்டுக்கிறேன் மக்களே. ஏன்னா நீங்கள்லாம் வந்து எனக்கு கடவுளுக்கு, அதாவது கடவுள் போல நண்பர், அதாவது ஒன்று நண்பருக்கு நண்பர்கள், அதிகபட்சம் என் கடவுள் போல நீங்கள். நான் வணங்குற அந்த வாராகி சிவபெருமான் அந்த இடத்துல இருக்கிறீங்க பொதுமக்கள். அதனால் உங்கள்கிட்ட பணிவோடு கேட்டுக்கிறதுன்னா என்ன, எனக்கு நல்லது பண்ணுங்க மக்களே, அது போதும். நல்லதுன்னா எப்படி பண்ணணும்னு நீங்கள் உங்கள் மனசில் யோசனை வரும். நல்லதுன்னா எப்படி பண்ணுறீங்கன்னா, நான் போகிற வீடியோ வந்து பில் பட்டன் ஆகிடுங்க, ஷேர் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பர்களே. இது மட்டும் பண்ணிங்கன்னா போதும். எனக்கு நல்லது பண்ண மாதிரி மக்களே. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலோ இல்லை உங்கள் மனசை புண்படுத்தும் மாதிரி பேசியிருந்தாலோ என்னை மன்னித்து கொள்ளுங்கள். ஏன்னா வந்து நான் சின்ன பையன், சிறு பிள்ளை. எனக்குன்னா வயசுன்னு பார்த்தீங்கன்னா 35 வயசு தான் மக்களே ஆகுது. சின்ன பையன்தான். அதனால் உங்கள் வீட்டில் சிறு குழந்தைகள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னிக்கின்றீர்களோ அதுபோல் இந்த முருகனையும் மன்னித்து அருள் புரியுமாறு மிக தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம், இரவு வணக்கம். இத்துடன் என்னுடைய உரையை முடித்து கொள்ளலாம் என்று என் மனதில் தோன்றியிருக்கிறது. நன்றி, வணக்கம்.